பணக்காரனா ஆகுறதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நெறைய பேரு கஷ்டப்படுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. ஆனாலும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னும் சில பேர் வாழ்நாள் முழுக்க அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போ இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்களாலயும் இந்த உலகத்துல கண்டிப்பா ஒரு ரிச் ஆக முடியும். இது நான் சொல்லப் போறது ஏதோ ஃபேக்கான விஷயமா? இல்ல ஒரு ஜிமிக்ஸா இருக்குமா? இல்ல ஒரு ஸ்கேமரா? அப்படிங்கிற உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு. இந்த இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சம்மந்தமான எல்லா ரிலேட்டடான புக்ஸையும் ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் முக்கியமா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டான வீடியோஸ நான் பார்த்துருக்கேன். இன்னொன்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு சக்சஸ் ஸ்டோரிய அத பத்தி தெரிஞ்சு, என்னோட லைஃப்ல நான் அத யூஸ் பண்ணி, எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் உங்க கூட நான் இத ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த 3 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி, உங்களாலயும் ஒரு ரிச் மேனாவும், உங்களுடைய வெல்த்த பில்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்க முடியும். இந்த 3 ஸ்டெப்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்டெப்த்தான வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். அது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க புவரா, இல்ல ஒரு மிடில் கிளாஸா, இல்ல அப்பர் மிடில் கிளாஸா, இல்ல நான் ரிச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டெய்லர்டான வீடியோஸை நான் உங்களுக்கு ரெடி பண்றேன். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எதுக்கெல்லாம் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு 10th 9thலலாம் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, அந்த ஃபார்முலா இந்த சம்முக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான். இப்போ நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி கை கழுவணும். கை கழுவ மாட்டேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? பிளேட்டாவது நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி தான். இப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும், யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகாதுங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஜாப் போயிட்டுருக்கேன். ஆனா, நான் பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஜாப் போயிட்டே இந்த விஷயத்த பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜாப் போயிட்டுருக்கீங்கன்னா, உங்களுடைய சேலரி அவருடைய டிபெண்ட்குள்ள தான் நீங்க வரீங்க. அப்போ அவரு என்ன உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றாரோ அதுதான். இப்போ ஒரு 25,000ல நீங்க சேலரி பண்றீங்கன்னா, அப்போ அதே ரேஞ்ச்ல தான் இருப்பீங்க. அப்போ அவருக்கு மேல உங்களால வளர முடியாது. உங்களால அவுட் குரோத் எடுக்க முடியாது. அப்போ நீங்க ஜாப்லேருந்து வெளிய வரணும். வெளிய வரணும்னா பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் தான் நம்மளுடைய ரிச் ஆகுறதுக்கு, நம்ம வெல்த்த பில்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க. திடீர்னு உங்கள வேலைய விட்டு போக சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால வேலைய விட்டு நின்னுடுறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் அந்த சேலரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ அதுபோல தான் நீங்க அந்த சேலரி மட்டும் டிபெண்ட் பண்ணாம, நீங்க பிசினஸ எவ்வளோத்துக்கு எவ்வளோ டேக் ஓவர் பண்ணி போயிட்டுருக்கீங்களோ, அப்போ உங்களுடைய வெல்த்தும் என்ன ஆகும்? அதிகமாயிட்டே போகும். இப்போ இது யாருக்கு ஒர்க் ஆகுங்கிறத தெரிஞ்சாச்சு. அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த 3 ஸ்டெப்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ அ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேனா, ஹை ரிட்டர்ன் இன்கம். ஹை ரிட்டர்ன் இன்கம், பிசினஸ் அதுவும் ஸ்கேலபிள் பிசினஸா இருக்கணும். ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மென்ட். ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மென்ட்டும் இருக்கணும். இப்போ இது 3 ஸ்டெப் தான். இப்போ இந்த பிசினஸ் குரோத் பண்றதுக்கு, இதுல நம்ம ரிச் ஆகணும்னா, அது ஒரு ட்ரீய டிபெண்ட் பண்ண மாரி தான். அதாவது ட்ரீயோட நம்மள ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு அதுக்கு விதை போடணும். விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? வளரும். ஒரு மரமா வளரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? அதுலேருந்து நமக்கு காயோ, பழமோ கிடைக்கும். அதுபோல தான் நமக்கு இப்போ ஒரு விதை வேணும். விதைங்கிறது உங்களுடைய ஸ்கில்லு. உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். இப்ப அந்த ஸ்கில்ல உங்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கலாம். இல்லன்னா நீங்க நல்ல யூடியூப் சேனல் பண்ணுவீங்கன்னா இருக்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கலாம். ஒரு ஒரு நல்லா பேசுவீங்க. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஸ்கில் உங்களுக்கு முழுமையா இருக்கணும்.
அதாவது நீங்கள் தான் அதில் டாப்புங்கிற அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் யாருமே அடிச்சுக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து ஹை ரிட்டர்ன் இன்கம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஹை ரிட்டர்ன் ஜாப் கிடையாது. ஹை ரிட்டர்ன் இன்கம். நம்ம ஜாப்பே வந்து இதில் பேசல. நீங்கள் ஜாப்ல இருக்கும்போது கூட அதில் நீங்கள் தான் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஆனாலும் அதே சேலரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு இன்கம் பேஸ்டு பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு வீடியோகிராஃபர் என்ன இருப்பாரு, ஒரு மேரேஜ் ஈவெண்ட் போறாருன்னா, அவர் ஒரு நாளைக்கு இல்ல 2 நாளைக்கு அவர் அந்த இதை வந்து ஈவெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, அவர் சேலரி எவ்வளோதான் வச்சிருப்பாரு? ஒரு 1 லேக்கோ 2 லேக்ஸ்குள்ளேயோ இருக்கும். கண்டிப்பா இருக்குது. அப்படிங்கும்போது, அந்த சேலரிய வந்து அவருக்கு ஒரு ஹை இன்கம் அது. கரெக்ட்டு தானே? அத மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஸ்கில் பேஸ்ல நீங்க 4 பேருக்கு வந்து வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது, உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி இன்கம் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு இன்கம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? மரம் வரணும். அப்ப அந்த மரம் தான் என்னது? ஒரு பிசினஸ். ஸ்கேலபிளான பிசினஸ். ஒரு பிசினஸ்க்குள்ள நீங்க போணும். அந்த பிசினஸ் வந்து நீங்க இல்லனா கூட என்ன ஆகணும்? ஒர்க் ஆகணும். அதுதான் ஸ்கேலபிள் பிசினஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கே நெறைய தெரியும். இப்போ நயன்தாரா மேடமே எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஹை ரிட்டர்ன் இன்கம்ங்கிறது அவங்களுடைய ஆக்டிங். அதுலேருந்து எவ்வளவோ கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அதோட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணல. அவங்களுக்கு அது சம்பாதிக்கிறது எவ்வளவோ வந்து எவ்வளோ தலைமுறைக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்க தான் இருந்து அந்த பிசினஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ நைன் ஸ்கின்னு, ஃபெமினைன் இந்த மாதிரி பிசினஸ்க்குள்ள அவங்களும் என்ன இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. அவங்க இருந்து பண்றாங்களா? கிடையாது. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது ரன் ஆயிட்டு இருக்குது. அது மாதிரி தான். இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன வரணும்? காய் பழமும் கிடைக்கணும்ல. அந்த பிசினஸ்லேருந்து கிடைக்கிற இன்கம்ம ரிட்டர்ன்ஸ தான் என்ன பண்ண போறோம்? ஹை இன்கம் ரிட்டர்ன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண போறோம். இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ரிஸ்க் எடுக்க இப்ப தயாரா இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட காசு நெறைய இருக்கும்போது, நம்ம ஒரு இடத்துல ரிஸ்க் நம்மளால எடுக்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். நமக்கு அதுக்கான நாலேஜும் வளர்த்துப்போம். அப்படி இருக்கும்போது அதுல நம்ம என்ன பண்ணலாம்? ரிஸ்க் எடுக்க முடியும். இதுதான். இப்போ இந்த மாதிரி இல்ல, நான் இது 3மே என்னால பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஹை இன்கம் ரிட்டர்ன் அதாவது ஒரு இன்கமோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ரிட்டர்ன் இன்கமோடயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே இது வருது. இந்த ஹை இன்கமே வச்சு நான் பண்ணலாம். இப்போ நயன்தாரா மேடம் என்ன பண்ணலாம், அவங்க எனக்கு இந்த ஆக்டிங்ல இவ்ளோ காசு வருது. நான் இதே வச்சு என்னால இருக்க முடியும்னு இருந்துக்கலாம். இல்ல, நான் ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இல்லனாலும் எனக்கு அந்த பிசினஸ் ஆகணும் அப்படிங்கும்போது, இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி, நீங்க அந்த ரிட்டர்ன்ஸ உங்களுக்கு இன்கம் வந்த ரிட்டர்ன்ஸ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஸ்கேலபிள் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இதோடே போதும். எனக்கு பிசினஸோடே போதும்னாலும், அதோடயே நீங்க நிறுத்திக்கலாம். நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதாவது ஹை ரிஸ்க் எடுக்கும்போது, உங்களுடைய வெல்த் உங்களோட க்ரோ ஆகுறது ரொம்ப வந்து சீக்கிரம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா, அதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தி. அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி தான் நெறையா வந்து எக்ஸ்பர்ட் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஸ்கில் ஒண்ணு இருக்கும். அத வந்து அவங்க ரெக்கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எதுலயாவது வேல்யூ குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு இன்கம் கிடைக்கும். அத வச்சு ஒரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் அவங்க இல்லனாலும் அது என்ன ஆயிட்டுருக்கும், ரன் ஆயிட்டுருக்கும். அந்த பிசினஸ்லேருந்து வர அமௌண்ட்ட வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோ எதுலயோ ஒண்ணுத்துல அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க அதுல ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஹை இன்கம் ரிட்டர்ன வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல அத நீங்க செக் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.